Hello everyone. Today I'm going to teach you a single word. Usage of this single word will help you to talk English better. இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது யூசேஜ் ஆஃப் ஒரு சிங்கிள் வேர்ட். இந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்தளவு தூரம் ஃப்ளூயண்ட்டாக பேசலாம், எந்தளவு முக்கியமான விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த வேர்ட் தான் might. Might. Okay, I might. I might என்றால் என்ன? I might means it's possible that I will. நான் அதை செய்வதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் அதை செய்யலாம், சம்டைம்ஸ் செய்யலாம், செய்யாமலும் போகலாம். பட் ஐ கெஸ் என்னால் முடியும் என்றால் நான் செய்வேன். அதை அந்த மாதிரியான மீனிங் தான் ஐ மைட் அப்படின்றதுக்குரிய மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், I might go to the market this evening. I might go to the market this evening. நான் இன்று ஈவினிங் மார்க்கெட் போவேன். பட் நாட் கன்ஃபார்ம்டாக சொல்ல மாட்டேன், பட் போகத்தான் நினச்சிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு மீனிங். ஓகே, another example, take an umbrella with you. It might rain. ஒரு அம்ப்ரெல்லாவை எடுத்துகிட்டு போங்க, மழை பெய்யலாம். மழை பெய்யறதுக்கான அறிகுறிகள் இருக்குது. மழை பெய்யாமலும் போகலாம் தானே, பட் மழை பெய்யலாம். ஸோ இட் மைட் ரெயின். நெக்ஸ்ட், ஆர் யூ கோயிங் அவுட் டுநைட்? அப்படி ஒருத்தர் கேட்டால் ஐ மைட் அப்படின்னு ஆன்சர் வரும். அப்படின்னா என்ன? நான் போகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. That's it. Okay. Now look at these examples. I'm playing tennis tomorrow. I am playing tennis tomorrow. It's a sure statement. It will happen. அது நடக்கும், மோஸ்ட்லி நடக்கும். நான் விளையாடுவேன், நாளை விளையாடுவேன். I might play tennis tomorrow. It's a possible sentence. It means நான் நாளை டென்னிஸ் விளையாடலாம், விளையாடாமலும் போகலாம். பட் விளையாடுவதற்கு தான் டிசைட் பண்ணிக்கிறேன், விளையாடலாம். ஸோ அது ரெண்டுக்குமான டிஃபரெண்ட் என்னண்டா, ஃபர்ஸ்ட் ஐ எம் பிளேயிங் டென்னிஸ் டுமாரோ என்னும் போது அது ஒரு ஷுவர் ஆன ஸ்டேட்மெண்ட். ஐ மைட் ப்ளே டென்னிஸ் டுமாரோண்டா அது தட் இஸ் நாட் ஷுவர், பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு மைட் யூசேஜ் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாபரா இஸ் கோயிங் டு ஃபோன் லேட்டர். பாபரா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுவா, தட்ஸ் ஷுவர். பட் பாபரா மைட் ஃபோன் லேட்டர் அப்படிங்கும்போது பாபரா லேட்டாகி ஃபோன் பண்ணுவா, பட் அது நாட் ஷுவர், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பாபரா இஸ் கோயிங் டு ஃபோன் லேட்டர் இஸ் ஷுவர். பாபரா மைட் ஃபோன் லேட்டர் இஸ் நாட் ஷுவர், இட்ஸ் அ possible thing. So let's see the negative of might. I might not go to work tomorrow. I might not go to work tomorrow. So it's possible that I will not go. அப்போ நான் போகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் கூட. It might not go to work tomorrow. I might not go to work tomorrow. இப்போ நான் வேலைக்கு போகாமல் இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இங்கு அதிகம். அப்படியான சுச்சுவேஷனில் நாங்கள் இது மைட் நாட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். She might not come to the party. She might not come to the party. ஸோ அவள் பார்ட்டிக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு.
You can use may in the same way as might. Might யூஸ் பண்ணுற மாதிரியே மே என்ற வேர்டையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். I may go to the cinema this evening. That is equivalent to I might go to cinema this evening. I may என்றதையும் I might என்றதையும் நாங்கள் ஒரே சந்தர்ப்பங்களை தான் யூஸ் பண்ணுவோம். both are same. அப்படின்றா மைட் என்ற வேர்டோட யூசேஜ் எங்கே வருமெண்டா, ஒரு விடயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுறதுக்காக வேண்டி நாங்கள் மைட் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்டா, இப்போ உங்களுக்கு ஒரு ஷுவர் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர் கொஸ்டின் பண்ணுறாரு உங்கள்கிட்ட அப்படின்னு வச்சுக்கொள்வோம். அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ரிப்ளைஸ் கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக எப்படி ரிப்ளைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற சில வேர்ட்ஸை நாங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் யூ கோயிங் அவுட் இன் தி ஈவினிங்? ஆர் யூ கோயிங் அவுட் இன் தி ஈவினிங்? அந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறார், நீங்கள் ஈவினிங் அவுட்டிங் போவீங்களா அப்படி கேட்டால், பட் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஷுவர் இல்லை அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான சில வேர்ட்ஸை பார்க்கலாம். பாசிபிளி அப்படி சொல்லலாம். அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பாசிபிளி அப்படி சொல்லலாம். அதர்வைஸ் பெர்ஹாப்ஸ் ஒருவேளை சம்டைம்ஸ் அப்படி செய்யலாம், போகலாம். மேபி ஒருவேளை போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, மேபி போகலாம். ஐ மைட் நான் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்படி இந்த மாதிரியாக எங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணலாம். இஃப் வி நாட் ஷுர் அபவுட் தோஸ் திங். ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ if you can practice these things in your daily life, it will be much great. So practice them and wait for the other video. And don't forget to subscribe my channel for more videos. Thank you very much.